வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது வெற்றி வெற்றி ஓபிஎஸ்க்கு கிடைக்கப் போகும் மிகப்பெரிய வெற்றி. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்றே நாம் கூறலாம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அதிமுக என்ற ஒரு கட்சி எப்படி செயல்படுகிறது என்றால் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் செயல்பட்டாலும் கூட தற்பொழுது தோல்வியை தான் தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு தோல்வியை தடுக்கவும் தவிர்க்கவும் தான் ஓபிஎஸும் சசிகலா அவர்களும் அதிமுகவில் இணைய வேண்டும் என்று ஒரு சில புள்ளிகள் சொல்லி கொண்டிருக்கிறார்களாம் தங்களுடைய கருத்துக்களை. இந்த ஒரு சூழ்நிலையில் அதை மிகப்பெரிய அளவில் பார்க்கும் ஒரு சில பட்சத்தில் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் வெற்றிகரமாக முடித்தார். ஏனென்றால் அங்கு ஒரு சில பேச்சுக்களும் எடப்பாடிக்கு எதிராகவும் அதிமுகவில் ஓபிஎஸ் சசிகலா அவர்கள் இணைவது குறித்தும் பல பேச்சுக்கள் பேசப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தற்பொழுது ஆளுமை எடப்பாடி கையில் இருக்கிறது. ஆனால் எடப்பாடி கையில் இருக்கும் பொழுதே தொடர் தோல்வியை சந்திக்கிறது. ஆகையால் தலைமை மாற்றி பார்க்கலாம். அப்பொழுது ஆதரவு கிடைக்கிறதா, தொடர்ந்து அதிமுக வெற்றி பெறுகிறதா என்பதனை நாம் ஒரு உதாரணத்துக்காகவாவது பார்க்க வேண்டும். ஏனென்றால் தொடர்ந்து தோல்வியை சந்தித்து கொண்டிருந்தால் அதிமுக வெற்றியை அடையாது என்றே கூறுகிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் ஓபிஎஸ் அவர்களும் எடப்பாடி அணியினரிடம் ஒரு சில பேச்சுவார்த்தைகளின் போது இதனை குறிப்பிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஒருதாய் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாமல் ஒரே அணியாக திரளுவோம், அப்பொழுதுதான் அதிமுகவை நாம் வென்றடைய முடியும் என்றே கூறுகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா மற்ற அவர்களுடைய காலகட்டத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு சில உட்கட்சி பூசல்கள் தற்பொழுது இந்த அளவிற்கு பூகாம்பரமாக வெடிக்கவில்லை என்பதே குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. ஆகையால் தற்பொழுது அவர்களுடைய தன்னுடைய சுயநலத்தால் கட்சியின் நிலையை மோசமடைய செய்வது என்பது மிகவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய துரோகம் என்றே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆகையால் நம்மால் முடிந்தவரை முயற்சிப்போம், முடியாத வரையிலும் முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரும் ஒரு நன்றி கடனே இதுதான் ஆகும். ஏனென்றால் தற்பொழுது அவர்களுடைய கடைசி உயிர் இருக்கும் வரை புரட்சி தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதா அவர்கள் இருக்கட்டும், தம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக தியாகம் அளித்தவர், தன்னுடைய வாழ்க்கையை மக்களுக்காக அர்ப்பணித்தவர்கள். ஆகையால் அவர்களுக்கு நாம் மிகப்பெரிய அளவில் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்றால் அதிமுகவை தொடர்ந்து வெற்றி பெற செய்து ஆளுங்கட்சியாக மாற்ற வேண்டும். இரட்டை இலை சின்னத்தை தொடர்ந்து தமிழகத்தில் மலர வைக்க வேண்டும் என்றே கூறுகிறார்கள். இந்த ஒரு சமயத்தில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் பெரும் அளவில் பார்க்கப்படுகிறது என்றே நாம் கூறலாம். மேலும் தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு தகவலை ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு வெற்றிகரமாக இருந்தாலும் கூட இதை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆகையால் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதனை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.